குட் மார்னிங். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. லியோ சொல்கிறான் குளிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தடவினீங்கன்னா ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நான் காலையில் குளிச்சுட்டு வேலைக்கு போயிடுவேன், திரும்ப ஈவினிங் வருவேன், வந்த குளிச்சுட்டு அப்போ எப்போ தான் தேங்காய் எண்ணெய் தடவுறதுண்ணா? அதனால் இப்போவும் குளிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தடவி இருக்கேன், வேறு வழி இல்லை. சாரிடா லியோ, நீ அப்புறமா வீடியோவில் பார்த்தீங்கன்னா நினைப்பல்ல, என்னடா நம்ம அவ்வளோ சொல்லி இவன் குளிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இருக்கானே அப்படி சொல்லி. அதனால் சொல்கிறேன், ஓகே. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட அதிதீவிர சப்ஸ்கிரைபர் யோகா நம்மளையா நேற்று கோச்சுக்கிட்டு, நேற்று நான் அவனை டைம் அவுட் கொடுத்தேன். நேற்று நைட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, டைம் அவுட் கொடுத்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான்னு சொல்லி சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்ல கேட்கல, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். அவனை டைம் அவுட் கொடுத்ததுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியாயிட்டான். அப்புறமா அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டால் அதுக்கு ரிப்ளைவே கொடுக்கல, அமைதியாக இருந்து மௌனம் சாதிக்கிறாராம். இது எப்படி இருக்கு? அதான் இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டுவிட்டேன். எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, நல்லது சொன்னால் கேட்டுக்கிறது இல்லை. சரி, ஓகே, வேலையை ஆரம்பிப்போம். நண்பர்களே, நேற்று அண்ணன் ஃபோன் அடிக்கலை, வேறு ரூமில் இருக்கிறோன்னு சொல்லி சொன்னல. இன்றைக்கும் ஃபோன் அடித்தார், நேற்றுக்கும் ஃபோன் அடித்தார். ஏன்னா நேற்று நீங்கள் ஃபோன் அடிச்சிக்கல, அப்போ நான் முந்தானத்து சொன்னேன் இவர் ஃபோன் அடிக்கலன்னு சொல்லி. இன்னைக்கு உண்டான வீடியோ நாளைக்கு நைட்டு தானே அப்லோட் ஆகுது, அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. நேற்றுக்கு இன்றைக்கும் ஃபோன் அடிச்சிட்டாப்புல. உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் அவர் அதை சரி செஞ்சார். தேங்க்யூ. வேலை ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, நான் போட்டிருக்கேன் பெல்ட்டு இப்போ கொஞ்ச நாளாக அவுந்துக்கிட்டே இருக்கு. வாங்க, ப்ராப்ளம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பெல்ட்டு. இந்த பெல்ட்டு வாங்க போன கதை இருக்கே, அது ஒரு பெரிய கதை. இந்த பெல்ட்டு காலையில் ரொட்டி வீசிக்கிட்டு இருக்கும்போது வேகமாக கையெல்லாம் எண்ணெயாக இருக்கும். பெல்ட்டு லூஸ் ஆகி கொஞ்சம் ஹேண்ட்டு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இங்கே வரும்போது வாங்கினது இன்னும் அப்படியே லூஸாகவே இருக்குது. ஆனால் ஆள் கொஞ்சம் குண்டாயிட்ட மாதிரி இருக்கேன். ஆனால் நான் வந்ததுலேருந்தே அந்த பேண்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் லூஸாக இருக்குது பேண்ட்டு. இல்லை அந்த பூச்சவங்கன்னு ஒரு கடையில் இருந்தேன்ல, அங்கே இருக்கும்போது தான் 2 பேண்ட் வாங்கினேன். ஆமாம்மா, இந்த பேண்ட்டு. இப்போது காலையில் ரொட்டி போட்டுக்கிட்டு இருக்கும்போது கையெல்லாம் எண்ணெயாக இருக்கும். இப்படி பேண்ட் அவுந்துக்கிட்டே இருந்தா, நான் எண்ணெய் கையோட தொட்டேன்னா என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எண்ணெய் ஆகிறது, எண்ணெய் ஆகிரும். பெரும் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு இந்த பெல்ட்டு. இந்த பெல்ட்டு நான் வாங்கும்போது, இதுக்கு முன்னாடி நிறைய பெல்ட் வாங்கினேன், எதுவுமே சரிப்பட்டு வரல, எல்லாம் தொந்தரவாகவே இருந்தது பேண்ட்டு பிரச்சனை. இந்த டைம் வாங்கின பெல்ட்டு 5 வெள்ளின்னு தான் போட்டிருந்தது, அதில் ஸ்டிக்கரு. போய் பில்லு கட்ட போகும்போது பார்த்தா அது 15 வெள்ளியோ 16 வெள்ளியோ என்னமோ, 15 வெள்ளி 50 காசோ என்னமோ. ஏதோ நல்ல வேலை அன்றைக்கி காசு வச்சுருந்தனால இந்த பெல்ட்டை வாங்கினேன். ஓகே, நீங்கள் கல் திட்ட வேண்டிய வேலை, ரொட்டி கல் திட்ட வேண்டிய வேலை, தோசை அரைக்க வேண்டிய வேலை இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வர ஆர்டரை போட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து செல்லு பார்ப்போம். யாருக்கும் தெரியாமல் தான் செல்லு பார்க்க முடியும். தெரிஞ்சு பார்த்தோம்னா அப்படியும் கவுண்டரில் வச்சுக்குவாங்க. நம்ம சேனலுக்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப்பில் அதிதீவிரமாக மெசேஜ் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்கப்பா நம்ம பசங்க. அவங்களுக்குள்ளே நல்லா பேசி பழகுறாங்க. நல்ல விஷயம் தானே, பழகட்டும். அடுத்தது, நீங்கள் நம்ம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சேனலுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் உண்டான லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. மணி 1 ஆயிடுச்சு நண்பர்களே. இப்போலேருந்து நான் ஒரு சப்ளையர். நான் என் மைண்டு ஃபுல்லாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய லைவில் நடந்தது, என் குரூப்பில் இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சேனலுக்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? 5:30 மணிக்கு எப்படி கரெக்டாக வருவீங்க? என்னை பற்றி யோசிப்பீங்களா? அப்படிலாம் சில நான் யோசிச்சுட்டு இருக்கிறவங்க. கண்ணை மூடுனா கனவுல என் சப்ஸ்கிரைபர்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறீங்க எல்லாம்? நான் உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கேன். மலேசியாவை மதியம் 1 மணிக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது பக்கத்து கடை, அதுவும் தமிழால் கடை தான். தமிழாலும் சீனாக்காரரும் பார்ட்னரு. இது நம்ம கடையோட கிச்சன். இதுதான் நம்ம கடை என்ட்ரன்ஸ். இதுதான் மலேசியா வண்டி, மலேசியா 2 வீலரப்பா.
எவ்வளவு சுமாராக உள்ளது. இதுதான் மலேசியா வானம். இந்த கார் ஏத்தாப்புல ரெண்டு கார் நிற்கிது. இந்த காரில் உள்ளவங்களாம் என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 காரில் உள்ளவங்க என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவன் என்னடா தோரணையா நின்று பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கடையிலேயே ஒரு பைத்தியம் ஒருத்தன் வேலை பார்க்குறான். பைத்தியம் மாதிரி காட்டுறேன் பாருங்க. இவன் தான் அவன். பைத்தியம் மாதிரி பண்ணுவான், ஜாலியாக பண்ணுவான். நண்பர்களே, கடையில் இப்போ ஒரு அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு தமிழால் தான் இங்கே ஃபஸ்ட்டு லோக்கலில் வந்துட்டு செக்யூரிட்டியாக வேலை செஞ்சார். இப்போ ரொம்ப நாளாக வேறு எங்கேயும் வேலைக்கு போயிட்டாப்புல. இப்போ வந்து வேலை சாப்பிட்டுட்டு இருக்காரு. காலையில் வந்தார், இப்போ மதியம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ நான் அவர் எந்த ஊர் என்னன்னு கேட்டேன். வேளாங்கண்ணின்னு சொன்னார். அப்புறம் அவர் என்னை திரும்ப கேட்டார். நான் இது போல் திருப்பூரில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு பூர்வீகம் அரியலூர்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நானும் அரியலூரில் இருந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், என் ரூம்மேட்டில் தான் இருந்தார். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூம்லேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாராம். கேள்விப்பட்டோடனே மனசு இதாகிடுச்சு. எங்கள் ஊருக்காரன்னு இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்கல்ல, வெளிநாடுங்க வந்து திரும்ப அவங்க ஃபேமிலியெல்லாம் போய் பார்க்காம இங்கேயே இறந்து போகிறதுங்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, ரொம்ப வந்துட்டு அதை கேள்விப்பட்டோன்னே மனசு வச்சு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. நான் இங்கே வந்ததுக்கப்புறமே துபாயில் எங்கள் பக்கத்து ஊருக்கார பையன், அவங்க அண்ணன் வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிட்டாப்புல. திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னாராம், அப்படியே இறந்துட்டாராம். எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம். எவ்வளோ சம்பாதிச்சோம் அதெல்லாம் கணக்கு இல்லை. எப்படி வாழ்கிறோம், மற்றவங்களுக்கு பிரோஜனமான ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஒரு நாள் நம்மளுக்கும் சாவு வரும், கண்டிப்பாக வரும், எல்லாருக்குமே வரும், வராதுன்னா கிடையாது. அதுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிடணும். மணி இப்போ 4:15. பயங்கரமாக காற்றடிச்சிக்கிட்டு இருக்கு. மழை பெய்ய போகுது. பயங்கரமாக காற்றடிக்குது. அடிக்கடி நைட் ரொட்டி மாஸ்டர் டம்மி பீஸ்ன்னு சொல்கிறேன்ல, அது அவன் தான். ரஹீம் பாய், ரஹீம் அவன் தான். எங்கிட்டயே ரஹீம்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கான், துபாயில் வேலை பார்க்குறான். இவன் பேரும் ரஹீம் தான், அப்துல் ரஹீம். நைட் ரொட்டி மாஸ்டர். வேலை முடிஞ்சிச்சு, சாப்பாடு கட்டிட்டு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிஞ்சிருச்சு. இந்த நாளுக்கு உண்டான லைவில் சுப்பிரமணி தான் கொஞ்சம் இடம் கொடுக்கா பேசிக்கிட்டு இருந்தான். இட்ஸ் ஓகே, நம்ம பையன் தானே ஆனால் நேற்று வந்துட்டு யோகாட்ட கொஞ்சம் சங்கட்டமாச்சு. இன்றைக்கி சுப்பிரமணி அப்படின்னும்போது ரொம்ப நெருக்கமானவங்களாம் நம்மளை விட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு மைண்டு லைவில், மனசு சரியில்லை. இட்ஸ் ஓகே, இந்த நாள் முடிஞ்சிருச்சு. இந்த நாள் நான் குடி இல்லாமல் கடந்துட்டேன். ஓகே, என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்க எக்காரணத்தை கொண்டு இந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீளணும்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேயா, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. டெய்லி என்னோடய வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.